ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை எப்படி லாஸ் பண்ணாமல் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 கேள்வி கேட்டு அந்த 4 கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானதா அப்படிங்கிறது பற்றி பார்க்கணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானதா அப்படின்னா அது உங்களோட பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க, அதோட கிட்டத்தட்ட பிஇ ரேஷியோ, ஃபண்டமெண்டல் அனாலிஸு, அதோட நியூஸு, அந்த ஸ்டாக் பற்றி தகவல்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சேகரிக்கக்கூடிய, அதாவது ரீடிங் கேபிட் இருந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. அப்படி இல்லை, நான் எனக்கு வேலை செய்ய படிக்கிறதுக்கு அந்த ஒரு பங்கை பற்றிய தகவலை திரட்டி ஒரு முடிவெடுக்க சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது. அது அவங்களுக்கு கஷ்டமானது. ஓகேங்களா? முதல்ல. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரைட் டைம், அதாவது டு பை எ ஸ்டாக், அதாவது ஒரு பங்கை வாங்குவதற்கான கரெக்டான ப்ரைஸ் எது அப்படிங்கிறது தான் அடுத்த ரெண்டாவதான கேள்வி. இந்த ரெண்டாவது கேள்விக்கு ஒரு பங்கை ஒரு கரெக்டான ப்ரைஸை முடிவு பண்ணுறது ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஏறத்தாழ ஒரு வேல்யூ முடிவு பண்ணலாம். அதுக்கு தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் டிசிஎஃப் மெத்தட் அப்படின்னு இருக்குது. அப்புறம் பிஇ ரேஷியோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பிஇ ரேஷியோ எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரே ரேஷியோவை கொடுக்க முடியாது. அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் என்ன, அதனுடைய டெட் லெவல் எப்படி இருக்குது, ரெண்டாவது அதனுடைய கன்ஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதா, க்ரோத் எவ்வளவு, அப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் பிஇ ரேஷியோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் மோனோபொலி இல்லை நல்ல ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதே ஒரு சைக்கிளிக்கல் செக்டாரில் உள்ள ஸ்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட பிஇ ரேஷியோ அவ்வளோ ஹையான பிஇ ரேஷியோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு கணக்கு போட முடியும். ஓகேங்களா? அந்த ப்ரைஸில் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஒரு ஸ்டாக்கு டெய்லியும் ப்ரைஸு மேலேயும் கீழையும் போயிட்டுருக்கு, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப 100ல் ஒரு 5%, 10% தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 90% இருப்பாங்க. பெரும்பாலானவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க தான் அன்றையோட இன்னைக்கு இப்போ ஒரு நாள் இருக்குன்னா அந்த தேதியோட ப்ரைஸ் சேஞ்சை முடிவு பண்ணுறவங்க அவங்க தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு, மற்ற அன்னையோட நியூஸு, அன்னைக்கு என்ன தற்காலிகமாக என்ன சென்டிமெண்ட் அந்த ஸ்டாக்கில் போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் சார்ட் என்ன சொல்லுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபண்டமெண்டலாக பார்க்க மாட்டாங்க. அதனால் சப்ளை அண்ட் டிமாண்ட், அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் அதிகமாகும். சப்ளை அதிகமாக, அதாவது நிறைய பேர் டிமாண்ட் இல்லாமல் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் குறையும். இதுதான் காரணம். ஆனால் இன்வெஸ்டர் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்க்கணும், ட்ரேடர் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்டெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஹை வேல்யூஷன் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஃபண்டமெண்டல் தான் சொல்லணும் இந்த ஸ்டாக் ஹை வேல்யூஷனாக இல்லையாங்கிறது. ஓகேங்களா? அது தெரியாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன், டெக்னிக்கல் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையும் யாரும் சக்ஸஸாக ஆனதில்லை. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆனதில்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதனுடைய என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனுடைய டெட் லெவல் எவ்வளவு, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நிறைய படிக்கணும். அதோட ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும், அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் படித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை அதுக்கெல்லாம் நமக்கு தெரியலை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சார்ட்டு பார்க்குறது ஈஸி அப்படிங்கிற ஒரு
ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். ஓகேங்களா? அதில் இந்த இந்த ட்ரேடர் தான் வந்து அன்னையோட ப்ரைஸ், இந்த அதிகமான ப்ரைஸ் வாலட்டிலிட்டிக்கான ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சேஞ்சுக்கான காரணம் வந்து இவங்க தான். அதோட சப்ளை அண்ட் டிமாண்டு தான் காரணம். அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது சார்ட்டை பார்க்குறது, ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்துடும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, கேஷ் ஃப்ளோ பார்க்குறது, அந்த ஸ்டாக் வந்து நியூஸு எவ்வளவு அந்த ஸ்டாக்கை பற்றிய தகவலை நம்ம பெற முடியுமோ அதை பார்க்குறது, ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறது, அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க, அவங்க என்ன பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த பொருளோட உற்பத்தி எப்படி இப்போ வருங்காலத்தில் அவங்களோட பொருள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட சப்ளையர் யார், கஸ்டமர் யார், இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி பண்ணுறவங்க வந்து ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? இவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த இதை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நடக்க சத்தமே, அதாவது ரொம்ப சித்தப்பி வீட்டில் பொண்ணு கட்டினதா அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, சொந்தக்காரங்களாம் பார்த்திங்க, மாமச்சன்லாம் பார்த்திங்கன்னா தூரமாக இருப்பாங்க, சித்தப்பி வீடு தான் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. தூரத்துக்கு நம்ம போகிறதுக்கு பதிலாக பக்கத்துலேயே இருக்கிற சித்தப்பி வீட்டில் பொண்ணு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிறதுக்கு இல்லை ரீடிங் பண்ணி அதனுடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சிரமப்பட்டுட்டு சார்ட்டை பார்த்துட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சார்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், லாபமோ நட்டமோ அன்னையோடு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இல்லை ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறவங்க சார்ட்டை பண்ணலாம். நான் லாங் டேர்ம் பண்ணுறேங்க சார், ரொம்ப என்னோடய சேமிப்பு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நிச்சயமாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டலில் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கா அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டூ வீலர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் டிரைவிங் பண்ணவே தெரியாது ஒரு கார் வந்து உங்களுக்கு டிரைவிங் பண்ணவே தெரியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காரை உங்கள்கிட்ட கொடுத்து டிரைவிங் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது எவ்வளோ ரிஸ்க்கு. அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது, தேவையில்லாமல் எதுவுமே தெரியாமல், எந்த ஒரு அனாலிசிஸும் தெரியாமல் நீங்களாக ஓனாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு. ஆனால் எப்படி வந்து நீங்கள் டிரைவிங் பழகினதுக்கப்புறம் கார் ஓட்டுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது இன்வெஸ்டர் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் வந்து ப்ரைஸ் குறைஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா பயப்படாமல் இருப்பாங்க. ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னா மேலும் வந்து அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? என்ன காரணம் அவங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான அளவு அந்த நாலேஜ் இருக்குது, என்ன நடக்குதுங்கிறது தெரியுது, அந்த ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயிலும் தெரியும், அந்த பங்கோட அதோட டெட் லெவல் என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அந்த ஸ்டாக்கோட தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு அதில் லாஸ் ஆச்சு, அதனால் நான் விற்றுட்டேன் அப்படிங்க. என்ன லாஸ் அப்படின்னா, அவர் ஏதோ சொல்கிறாங்க வாங்கி வச்சுட்டாங்க, அப்படியே வாங்கி வச்சாலும் அந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சவொடனே அவருக்கு என்ன ஆகுது, பயமாகுது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த ஸ்டாக்கை பற்றியோ அந்த அனாலிசிஸை பற்றியோ அவருக்கு தெரியலை, அதனால் வந்து அவருக்கு பயமாகுது. இதே தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க. தெரியாதவங்க பயப்படுவாங்க, ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது அப்படின்ட்டு அந்த பயத்திலே வந்து இதுக்கு ரொம்ப நட்டமாயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் விற்றுருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பயம் எப்போ போகும் அப்படின்னா, இன்வெஸ்டர் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயம் போயிடும். ஓகேங்களா? விலை இறங்கினாலும்
நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் மேலே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் எந்த ஒரு தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது பயப்படுவீங்க. நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் லாஸை வந்து லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது. அந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு. ஆனால் கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸி. அதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால் அப்படிங்கும்போது அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி இல்லை. 2 அனாலிசிஸ் இருக்குது. 2 அனாலிசிஸ் டெக்னிக்கல் வேறு, ஃபண்டமெண்டல் வேறு. டெக்னிக்கல் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகும். ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஆனால் ஃபண்டமெண்டலுங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் பணத்தை போட்டு வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனி இருக்குன்னா 200 பேஜ் 300 பேஜ் இருக்குன்னா படிப்பாங்க. ஓகேங்களா? ரீடிங் பண்ணுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்டையும் எங்கே பணம் போச்சு என்னங்கெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கம்பெனியை பற்றிய முழு தகவல்கள்லாம் சேகரிப்பாங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது தகவல் சேகரிக்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வச்சு பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.